வணக்க மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஜெனோ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஹியூமன் ஏலியன் பாண்ட மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க தன்னோட அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிருப்பாரு. அண்ட் அவங்க அம்மாக்கு ஒரு புது பார்ட்னர் அப்படின்றவரும் இருக்காரு. அவருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வந்து வெளியே யாரு கூடயும் பெருசா பழகாம வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த ஸ்னேக் வளர்க்கறது, ரெப்டைல் வளர்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலேயே சில பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் வந்து வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஏலியனை வந்து சந்திக்கிறாங்க. அதுவும் அதை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்துறாங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம ஹீரோயினை பின்தொடர்ந்து அது வீட்டுக்கே வந்துருது. அதுக்கப்புறம் வீட்டுல பேஸ்மெண்ட்ல வந்து அந்த ஏலியனை வந்து இந்த கில்லி படத்துல எப்படி த்ரிஷா ஒழிச்சு வைப்பாங்களோ அந்த மாதிரி வைக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தென் என்ன ஆகுதுன்றதா அந்த படத்தோட கதை. இந்த ஹியூமன் ஏலியன் பாண்டிங் அப்படின்ற அந்த கான்செப்ட் ஹாலிவுட்டை விடுங்க, தமிழ் சினிமால எடுத்தாலே அது ஒரு பழைய கான்செப்ட் அப்படின்றாங்க. அந்த கான்செப்ட்ல இவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க. சோ ஏதாவது புதுமை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. ஜஸ்ட் அந்த ஹீரோயின் கேரக்டரை கொஞ்சம் யூனிக்கா ஒரு விதமான இந்த ரெப்டைல் ஸ்னேக் எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு நபரா வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. மத்தபடி ஒரு டெம்ப்ளேட் படி அமைக்கப்பட்ட ஒரு கதை தான். அதாவது ஹீரோயின் வந்து அந்த ஏலியனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஏலியன் ஹீரோயினுக்காக எக்ஸ்ட்ரீமா நிறைய விஷயங்கள் பண்ணுது. அண்ட் ஒரு ட்ராப் வச்சு அந்த ஏலியனை பிடிக்கிறாங்க. இது மாதிரி பார்த்த காட்சிகளா தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கிராபிக்ஸுமே வந்து பெரிய லெவல் எல்லாம் இல்ல, ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு. பெருசா எமோஷனல் கனெக்ட் அப்படின்றதுமே இல்ல. சோ ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் 2.3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.